உயர்கல்வித்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டை முறையாக வழங்கவில்லை என கூறி நெல்லையில் ஆளுநர் ரோசையா பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டத்தை மாற்றுத்திறனாளி மாணவர் திருப்பி அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு 370 பேருக்கு முனைவர் பட்டத்தை வழங்கினார். அப்போது நாட்டார் வழக்காட்சியியல் துறையில் ஆய்வு மேற்கொண்ட பெரியதுரை என்ற மாற்றுத்திறனாளி மாணவர் உயர்கல்வித்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டை முறையாக வழங்கவில்லை என கூறி தனக்கு அளித்த பட்டத்தை ஆளுநர் ரோசையாவிடம் திருப்பி அளித்துள்ளார். இதனால் மேடையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெரியதுரை, மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டை முறையாக வழங்க கோரி சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களாக, அலுவலக ஊழியர்களாக எல்லாத்திலுமே 3% இடஒதுக்கீடு உண்டு. இதுவரை இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பார்வையற்றவர் கூட வேலை செய்யல. இந்த அவங்க திருப்பி தர கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் நான் வாங்கல, அவங்க திணிச்சிருக்கிறாங்க. நான் வாங்கல, அதை அவங்க கட்டாயப்படுத்தி இது வேற வழி இல்லாம திணிச்சிட்டாங்க. இனிமேல் கண்டிப்பா இவங்க இந்த நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம் என்னுடைய நியாயமான கோரிக்கைகளை என்னட்ட பேசி என்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னா தொடர்ந்து சாகும் வரை உண்ணாவிரதம் நிச்சயமாக நான் இருப்பேன்.